வணக்கம் நண்பர்களே, நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ வட்டி. இபிஎஃப்ஓ மூலம் ரூபாய் 4 கோடி நிதி பெற ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பங்களிக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த தலைப்பில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இபிஎஃப்ஓ வட்டி விகிதம். இந்த ஊழியர் வருங்கால வைப்பு நிதியானது பணியாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. அரசு தனியார் நிறுவனங்களின் ஊழியர்கள் தான் சந்தாதாரர்கள். இபிஎஃப் ஒவ்வொரு மாதமும் சம்பளத்தில் கழிக்கப்படுகிறது. இந்த நிதி நிறுவனத்தால் நிதியாக பயன்படுத்தப்படுகிறது. அதன் பிறகு பணியாளருக்கு ஓய்வுக்கு பிறகு ஒரு பெரிய தொகை கார்பஸ் நிதி கிடைக்கும். இதில் வட்டியும் அடங்கும். எனவே உங்கள் முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கும். மேலும் நிறுவனம் உங்கள் சார்பாக பணம் செலுத்துவதால் உங்களுக்கு பெரிய தொகை கிடைக்கும். ஆனால் இப்போது இபிஎஃப்ஓ மூலம் 5 கோடி ரூபாய் அல்லது 6 கோடி ரூபாய் என 4 கோடி ரூபாய் கார்பஸ் நிதியை அளிக்க விரும்பினால் ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பங்களிப்பு செலுத்த வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம். ஓய்வூதியத்தின் போது ரூபாய் 4 கோடி பெற 40 ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் 11,200 பங்களிக்க வேண்டும். முதிர்ச்சியின் போது நீங்கள் ரூபாய் 4 கோடியே 2,59,738 வருமானம் கிடைக்கும். ஓய்வு பெறும்போது ரூபாய் 5 கோடி 40 ஆண்டுகளுக்கு ஒருவர் மாதம் ரூபாய் 12,000 நன்கொடை அளிக்க வேண்டும். முதிர்வு காலத்தில் தற்போதைய வட்டி விகிதம் 8.25% உள்ளது. 5 கோடியே 8,70,991.64 ரூபாய் கிடைக்கும். ஓய்வு பெறும்போது ரூபாய் 6 கோடி பெற 44 ஆண்டுகளுக்கு ஒருவர் மாதம் ரூபாய் 12,100 செலுத்த வேண்டும். முதிர்வு காலத்தில் தற்போதைய வட்டி விகிதம் 8.2% உள்ளது. 6 கோடியே 4,35,029.1 கிடைக்கும். மேலும் உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது வருங்கால வைப்பு நிதியில் இருந்து சிறிய தொகையை திரும்ப பெறுவதற்கான விருப்பமும் உள்ளது. உதாரணமாக உடல்நல பிரச்சனை, வீடு கட்டுதல், திருமணம் போன்ற முக்கியமான விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் வருங்கால வைப்பு நிதியிலிருந்து கடன் வாங்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.